Hello friends, welcome to Gomathi Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிற மாதிரியான பரோட்டா குருமா தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இத நீங்க வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது செய்யிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த சால்னா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்தது பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கினதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சால்னாவோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்ப சால்னாவுக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிவப்பு கலராக வரும். அது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயோட வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை போட்டு நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா தொக்கு மாதிரி வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து ஒரு மிதமான தீயில் 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 10லேருந்து 12 பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுங்களையும் பார்த்திங்க அப்படின்னா சால்னா வந்து நல்லா தளன்னு கொதித்து ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு கலந்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சால்னாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.